Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பெட்ரோல் கியூஆர், அதாவது அதுக்கான ஃபியூவல் பாஸை பற்றின முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற பெரிய பிரச்சனையே பெட்ரோலை விட கியூஆர் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ கியூஆர் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்றதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டும் இருக்குது. என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து சொல்லுது இன்றைக்கு சரியாகும்னு சொல்லி, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பண்ண மாதிரி இல்லை. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு சில அப்டேட்டை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்டால் வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேனர் வந்து போடுறோம் பாருங்கள். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணால் அந்த வாகனத்தின் உரிமையாளர் வந்து நீங்கள் தான்ன்ற வந்து உறுதிப்படுத்தி உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து தருவாங்கன்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்களை வந்து செய்தால் கூட அந்த நம்பர்லேருந்து எந்த வித பதிலும் வந்து இல்லை. ஏன்னா அந்த நம்பர் வந்து ஆன்லைனில் வந்து ஆக்டிவாக கூட இல்லை. பட் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போடுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து எப்படித்தான் வந்து கவர்மெண்ட்டை தட்டினாலும் இந்த நம்பர் வந்து ஆக்டிவ் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே, நான் வந்து சொல்ல வர மெயின் விஷயம் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைடில் வந்து போடுறேன். ஓட் நம்பர் ஈவன் நம்பர்னு சொல்லி ரெண்டு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்டால் உங்களோட வாகனத்தில் பைக்கை பற்றி இல்லை, எந்த வாகனமாக இருந்தாலும் வாகனத்தில் நம்பர் பிளேட் இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டில் வந்து கடைசி இலக்கம், ஸோ ஒரு 4 இலக்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த 4வது கடைசி இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13579 இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஓடு நம்பர். இந்த 13579 என்ற நம்பர் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓட் நம்பர் வர டேட்டில் மட்டும்தான் பெட்ரோல் அடிக்க இயலும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோடை காட்டி தான் பெட்ரோல் வந்து அடிக்கும். சைட்டில் வந்து கொடுக்குறேன். 1357 என்ற நம்பர் வந்து உங்களோட வாகன இலக்கத்தின் கடைசி நம்பராக இருந்தால் இந்த டேட்டுகளில் வந்து நீங்கள் பெட்ரோல் அடிக்க இயலும். அதே மாதிரி இரட்டை எண்கள் ஈவன் நம்பர்னு சொல்கிறது, இந்த நம்பர் வந்து 2, 4, 6, 8 and 0 இந்த மாதிரி நம்பர் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இரட்டை எண்கள் உள்ள டேட்டில் மட்டும்தான் பெட்ரோல் அடிக்கலாம். ஏன்னு சொன்னால் இதுக்காக அவங்க வந்து நெரிசலை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து இதை செய்திருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 200 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து 100 பேர் ஆக்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஓடிவன் நம்பர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய மாதிரி ஸ்ரீலங்கா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இப்போ மாறிட்டுருக்கு. ஓகே, இருந்தாலும் பெரிய பெரிய அப்டேட்டுகள் வந்த மாதிரி இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரே நியூஸை வந்து எல்லா செய்தித்தளங்களும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசலுக்கான கியூஆர் ஃபியூவல் பாஸ் சம்மந்தமான விஷயங்களில் கடைசியாக நான் பார்த்த அப்டேட் வந்து இதுதான். ஸோ ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு மேலதிகமாக தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண பைக்குக்கு வந்து கியூஆர் எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து திணறிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம். என்னென்னு சொல்லி கேட்டால் இருக்கிற முழு டேட்டாவையும் வந்து ஒரே அடியாக டெலீட் பண்ணி வச்சா எல்லாருமே வந்து திரும்ப மறுபடி வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சிம்பிளாகவே ஒரு நாள்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து முடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பையும் வந்து கவர்மெண்ட் எடுக்க இல்லை. பட் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.